எபிசோட் 9 ஸ்டார்டிங்ல ஃபரான்ற பொண்ணு ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ்க்கு பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு 7 மணிக்கு மேல தான் வீட்டுக்கே வராங்க. இந்த பொண்ணோட பெரியப்பா 7 மணி வரைக்கும் என்னமா உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரதுக்கு பாரு, இல்லனா நான் ஸ்கூல்லயே வந்து பேசுறேன்னு இவரு சொல்றாரு. இல்ல பெரியப்பா, கல்ச்சரல்ஸ்ல சிங்கிங் காம்படிஷன் கலந்துருக்கேன், அதுக்கு பிராக்டிஸ்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இங்க பாரு ஃபரா, பெரியவங்க பேசினா கூட பேசக்கூடாது, 7 மணிக்குள்ள வானா வந்துடும் இவரும் சொல்றாரு. என்ன ரீசன் சொல்லி இந்த பொண்ணு கேட்டா, ஈவினிங் டைம் ஆச்சுனாலே ஜின் வெளியே சுத்தமா, பொண்ணுங்களாம் வெளியே போக கூடாதுன்னு உங்க ஆயாவும் சொல்றாங்க. ஆயா சொன்னது கேட்டதுமே இந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. சிங்கிங் காம்படிஷன் இல்லாம நான் ஃபேஷன் ஷோலயே கலந்துருக்கேன், அதோட பிராக்டிஸ்லாம் முடிச்சிட்டு வரது கண்டிப்பா லேட் ஆயிடும்னு சொல்றாங்க. என்னது ஃபேஷன் ஷோவா, அதெல்லாம் நீ கண்டிப்பா கலந்து கூடாதுமான்னு சொல்லி இவரும் பயங்கரமா திட்டாரு. நான் எதுக்காக கலந்து கூடாதுன்னு சொல்லி ஒரு கரெக்டான ரீசன் சொல்லுங்க, நான் கண்டிப்பா விளைக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. பெரியவங்க கிட்ட நீ ஓவரா எடுத்து பேசினுக்கிற, உங்க அம்மா மாதிரியே பண்ணுகிறேன்னு பாரு, உங்க ஆயாவும் பயங்கரமா திட்டாங்க. மா, யாரும் என் பொண்ணு திட்டாதீங்க, என் பொண்ணு ஃபேஷன் ஷோல இருந்து விலகிடுவான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, அப்பா நீங்க என்கிட்ட எதுவுமே பேசாம நானா இந்த போட்டியை விட்டு விலகிடுவேன், நீங்க எப்படிப்பா நினைக்கலாம்னு இந்த பொண்ணு கத்துறாங்க. துபாயில இருந்த வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், இங்க கூட்டு வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க இந்த பொண்ணு கத்துறாங்க. அவங்க அப்பா கோவத்துல அரைஞ்சிடறாரு. டே, நம்ம இதுல பொம்பளை புள்ளி அடிக்கூடாதுன்னு இருக்கல, ஏன்டா அடிச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. அந்த பொண்ணு கோச்சிட்டாங்க போயிடுறாங்க. ஃபரா மறுநாள் காலையில சிங்கிங் காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக ஏபிளோட ஏரியாக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. சந்திரோக்காக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நகையை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க. சந்திரோட அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே, நான் என்னோட பொண்ணு கல்யாணம் வரைக்கும் தான் நாங்க இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அவரோட வீட்டுக்கே போயிருன்னு சொல்றாங்க. சந்திரோட அம்மா ஏற்கனவே வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. மாசம் உனக்கு ஒரு 10,000, என் பையனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த காசுலாம் வேணாம்னு சொல்லிட்டு இவனும் கோச்சிட்டாங்க போயிடுறான். பிகே ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீம் கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். அதனால பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ பாஸ்கெட் பால் டீம்ல வந்து ஜாயின் பண்ணியா சொல்லி கூப்பிடுறான். சந்திருக்கு ஜாயின் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது, அதனால 1-to-1 மேட்ச் போட்டுக்கலாமா, நீ தோத்திரா நான் உன்னோட டீம்ல வந்து ஜாயின் பண்றேன், நான் தோத்தரா நீ எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறான். பிகேவே ஓகே சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராவே விளையாடுறாங்க. சந்துரு ஆனா கொஞ்சம் ஃபவுல் கேம் ஆடுறான். சந்துரு ப்ராப்பரா கத்துக்காததுனால அவனுக்கு எது ஃபவுல்ன்ற விஷயமே தெரியல. சந்துரு தான் அந்த கேம்ல வின் பண்றான். நீ ரொம்ப சூப்பரா விளையாடுற, நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணு சொல்லி கூப்பிடுறான். எனக்கு காசு நிறைய தேவைப்படுது, உன் கூட நான் தினமும் 1-on-1 மேட்ச் கூட நான் விளையாடுறேன், ஆனா நீ என்னைக்கு என்ன ஜெயிக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவேன், அது வரைக்கும் 500 ரூபாய் ரூல்ஸ்னு சொல்றான். ஸ்கூல் ஃபேஷன் ஷோக்கு இவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்க. ஃபராவோட போன் எடுத்து இந்த பையனும் இங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு அதை ஸ்டேட்டஸாவும் போட்டு விட்டுறான். இந்த பொண்ணு போனை வந்து பார்த்ததுமே பயங்கரமா திட்டுறாங்க. போன் லாக் பண்ணாம குத்தது உன் தப்புன்னு சொல்லி அவன் தப்பே பண்ணாத மாதிரி பண்றான். அந்த பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ பண்ணது தப்பு தான்டா சொல்லி அந்த பையன் கூட சண்டையும் போடுறான். அவங்க ரெண்டு பேருமே அங்க போயிடுறாங்க. பிகே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்கூல்ல ஒரு பையன் சூப்பரா விளையாடுறான்டா, அவன் எப்படியாச்சும் டீம்ல செத்தா டீமை ஃபார்ம் பண்ணிடலாம்டான்னு இவனும் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.